Hey, hi everybody. இந்த ஷார்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Amway business versus conventional business. Businessனா there are so many businesses in the world. Manufacturing இருக்கு, trading இருக்கு, service business இருக்கு, நிறைய businesses இருக்கு. Amway மட்டும் தான் ஒரே business நம்ம சொல்ல வரல. ஆனா Amway business வந்து மத்த பிசினஸ்ல இல்லாத மத்த பிசினஸ்ல இருக்க நிறைய பிரச்சனைகள் இந்த பிசினஸ்ல இருக்காது. That's the beauty of it. Scalability ரொம்ப அதிகம். So அந்த கம்பேரிசன் தான் குட்டி கம்பேரிசன் பார்க்க போறோம் நம்ம, ரைட்டா? இதெல்லாம் எனக்கு இனிஷியல் டேஸ்ல எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் I took up this business very very seriously, ரைட்டா? சோ வந்து conventional business and we have Amway business. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், the number one major difference, இங்க வந்து you need investment. முதலீடு. ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும், ஒரு கருப்பட்டி காஃபி ஆரம்பிக்கணும், நீங்க 15 லட்சம் ரூபாய் தேவை, ரைட்டா? ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னா ஒரு 30-40 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னா 10 லட்சம் ரூபாய் தேவை, ரைட்டா? எல்லாத்துக்கும் யூ நீட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். தேர் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் ஒன் டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ். நம்பர் டூ, இங்க வந்து எக்கச்சக்க கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்களே ஓடணும். இங்கேயும் கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். பட் ஆம்வே 1959ல இருந்து பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. 1998ல இருந்து இந்தியாவில பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. 104 நாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. அப்கோர்ஸ் நம்ம பேன் நம்பர் இருக்கணும், நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும், சர்வீஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர், ரைட்டா? இது வந்து எல்லாமே நீங்களே பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டா? மூணாவது, இங்க எம்ப்ளாயீஸ், அதாவது பேசிக்கா எம்ப்ளாயீஸ், மேன் பவர். இதுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. நீங்க எந்த ஆண்டர்பிரினர்ஸ் வேணா போய் கேட்டு பாருங்க. ஒரு ஹோட்டல் வச்சிருக்க, உங்க ஏரியால ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் ஓனர் கேளுங்க. சூப்பர் ஹோட்டல் கேளுங்க, எப்படி சார் போகுது பிசினஸ்னா? ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார், நிக்க மாட்டாங்க சார், ஆள் நிக்க மாட்டாங்க சார். மேன் பவர் வந்து பெரிய பிரச்சனை. பட் நீங்க இந்த மேன் பவருக்கு நீங்க சேலரி கொடுக்கணும். இங்க வந்து யூ பில்ட் டீம் அண்ட் இவங்க எல்லாருமே செட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்களுக்காக வேலை பார்த்துருக்காங்க. இப்ப என்னோட டீம்ல ஐ ஹேவ் சோ மெனி பீப்புள், குவாலிட்டி பீப்புள், ஐ நீட் நாட் பே देम salary, ரைட்டா? தட்ஸ் a beauty of this business. எனக்கு மேன் பவர் வந்து இங்க வந்து எம்ப்ளாயியா எடுக்கிறீங்க இல்லையா? இங்க ஆண்டர்பிரினர்ஸ் செலக்ட் பண்ண போறோம். we want to select partners. இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்காங்க. That's a huge potential. Everybody is looking to become an entrepreneur. So that's another major difference. அதுக்கப்புறம் the next biggest difference is there is something on maintenance cost. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட கடன் வாங்கி ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் ஒரு டைம் கேஷ் ரொட்டேட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேர்க்கறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடு அடமானம் வச்சு, வீடை வித்து, நகை அடமானம் வச்சு கடன் வாங்கி இதை ஆரம்பிச்சிருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை கிடையாது. அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து சாப்பிட்டுப்படும். இங்க என்ன தெரியுமா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்? டெய்லி 1 மணி நேரம் லேர்னிங், ஃப்ரீ லேர்னிங், ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன மெயின்டைன் பண்ண போறோம்? ஒரு டெய்லி 1 to 2 hours ஆஃப் ஃபோக்கஸ்டு ஒர்க். இவ்வளவுதான் ஒர்க் தான் இதுல வேலை. இதுல வந்து இங்க மாதிரி நீங்க கரண்ட் பில் கட்டணும், மிஷினரி மெயின்டைன் பண்ணணும், அது மாதிரி இது கிடையாது. ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், டெய்லி 1 மணி நேரம் லேர்னிங், 1-2 மணி நேரம் வேலை, ஆன் த கோல. மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், இங்க வந்து ஜீரோ ரிஸ்க். அது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். நீ ஒரு கடை திறந்துருப்பீங்க, டக்குனு வாசல்ல மெட்ரோக்கு நோண்டிடுவாங்க, உங்க கிளைண்ட் யாரும் உள்ள வர முடியாது. நீங்க கடை திறந்துருப்பீங்க, திடீர்னு வந்து வெள்ளம் வந்துடும், தண்ணி உள்ள போந்துடும். நீங்க கடை திறந்துருப்பீங்க, வேற ஏதோ ஒரு புயல் வந்துடும். ரிஸ்க் ஃபேக்டர், எக்கச்சக்க ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. இங்க என்ன ரிஸ்க் ஃபேக்டர்? ஒன்னும் ரிஸ்க் ஃபேக்டர். எங்களுக்கு வந்து புயல், வெள்ளம், லாக்டவுன் எல்லா நேரத்திலுமே எங்க பிசினஸ் வாஸ் அப் அண்ட் ரன்னிங். கேட்டா மேஜர் டிஃபரன்ஸ். அப்புறம் தி பிகெஸ்ட் டிஃபரன்ஸ், இன்னொரு பிகெஸ்ட் டிஃபரன்ஸ், இங்க வந்து எக்கச்சக்க காம்படிஷன். அதாவது பிக் பின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிக் பின்னா, நீங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருப்பீங்க, நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு பக்கத்துல இந்த சங்கீத ஆரம்பிப்பாங்க, ஏ2பி ஆரம்பிப்பாங்க, ஆப்போசிட்ல சரவணபவன் ஆரம்பிப்பாங்க. உங்களால கம்பீட்டே பண்ண முடியாது அவங்கள்ட்ட. நீங்க ஒரு துணிக்கடை நடத்திட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், பக்கத்துல டக்குனு பெருசா சரவணா ஸ்டோர்ஸ் கட்டிடுவாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் கிட்ட போய் உங்களால கம்பீட்டே பண்ண முடியாது. ஆன்லைன்ல வந்து திடீர்னு நீங்க வித்துட்டு இருக்க அதே ப்ராடக்ட் ஆன்லைன்ல 50%, 60% ஆஃப்ல விற்பாங்க. உங்களால கம்பீட்டே பண்ண முடியாது. பட் இங்க காம்படிஷன் ரொம்ப அதிகம். பட் இங்க காம்படிஷன் வந்து உங்களுக்கும் நடக்கிற காம்படிஷன் தான், உங்களுக்கும் நடக்கிற போராட்டம் தான். யாரும் இப்ப வந்து எனக்கு மார்க்கெட் இஸ் வைட் ஓபன், எனக்கு யாருமே காம்படிஷன்ல எனக்கு கிடையாது. நான் என்ன வேலை பார்க்கறேனோ ஐ மேக் ப்ராஃபிட். எனக்கு காம்படிஷனே கிடையாது.
தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிஃபரன்ஸ். இது இல்லாம இன்ஃபேக்ட் இங்க வந்து ஐ ஹவ் சீன் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அடுத்து இதை யார் ரன் பண்ண போறான்றது பெரிய கன்ஃபியூஷன். பிசினஸ் கண்டினியூட்டி வந்து பெரிய பிரச்சனை, யார் அடுத்தது ரன் பண்ண போறா. பட் இங்க we can pass on to the next generation and it's very simple. மெயின்டைன் பண்றது இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அந்த பிரச்சனையும் இங்க கிடையாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் be with us over a period of time, step by step you will learn.